டெல்லியில் அமித்ஷாவோடு எடப்பாடி பேசியது குறித்து புதிய தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். என்னென்ன கூடுதல் விவரங்கள் கிடைச்சிருக்கு கார்த்திகேயன்? ஒரு பரபரப்பான சூழல்ல அந்த சந்திப்பு நேற்று இரவு நடந்தது. அதோடும் முக்கியமாக அந்த சந்திப்பு முடிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியே வந்த விதம் என்பது பெரிய சர்ச்சையை தமிழ்நாட்டு அரசியலில் கிளப்பியது. ஒரு கைக்குட்டையை பயன்படுத்தி தன்னுடைய முகத்தை மறைத்தவாறு அவர் வெளியே வந்தது ஒரு பெரிய பேசுபொருளாக தமிழ்நாடு அரசியலில் மாறியது. இந்த சூழல்ல அதிகாரப்பூர்வமாக அந்த இரு கட்சிகளிடமிருந்து இதுவரை எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தாத சூழலில் அந்த கட்சியினுடைய தலைவர்களோடும் சரி இல்ல உளவுத்துறையிலோடும் சரி நாம் தொடர்பு கொண்டு இல்ல பேசும் பொழுது பல்வேறு புதிய தகவல்கள் கசிந்திருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான தகவல், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது மேற்கொண்டிருக்கும் அந்த மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் சுற்றுப்பயணம் என்பது ஒரு பெரிய தோல்வி என்றும் அதில் பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, எதிர்பார்த்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதனால் புதிய யுக்திகளை ஆலோசித்து இல்லை ஆராய்ந்து மீண்டும் அது போன்ற யுக்திகளை கையில் எடுக்குமாறு அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதே போல நேற்றைய சந்திப்பில் திரு அமித்ஷா அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து போன டிடிவி தினகரன் இல்ல புதுக்கட்சி தொடங்கி இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது, அதே போல ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைத்துக் கொள்வது, மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வது குறித்து வலியுறுத்தியதாகவும் அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்ததாகவும் மாறாக அவர் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அதுக்கேற்றவாறு தொகுதி பங்கீடையும் செய்து கொள்ளலாம் என்று அதற்கு ஒத்திசைவு தெரிவித்ததாகவும் இல்ல அதற்கு செவிசாய்த்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பா திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார். இந்த சூழ்நிலையில நான் அவரை எப்படி மீண்டும் என்னை இங்கே அகாமடேட் செய்ய முடியும், அவரை எப்படி இதில் சேர்த்துக்கொள்ள முடியும், அதனால் பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும் என்ற தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் முதலில். அதே போல ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு சாதாரண தொண்டராக வருவதற்கே தயாராக இருக்கும் பொழுது இதற்காக அன்கண்டிஷனலா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் மீண்டும் அதிமுகவுக்கு வருவதற்கு ஒரு தொண்டனாக வருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஓபிஎஸ் வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் சேர்த்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி திரு அமித்ஷா நேரடியாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கேட்டதாகவும் அதற்கு பதிலளித்த பழனிசாமி அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அப்படியே அவர் சாதாரண தொண்டராக வருவதாக ஒப்புக்கொண்டாலும் கூட அது நிச்சயமாக ஒரு பவர் ஸ்ட்ரகிள், அதாவது ஒரு கட்சி ஒரு அதிகார போட்டியை அதிமுகவில் மீண்டும் உருவாக்கும், தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்தும், அது நிச்சயமாக ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவுக்கும் சரி இந்த கூட்டணிக்கும் சரி அது நன்மை பயர்க்காது. அதனால் கட்சியில் அவரை ஏற்றுக்கொள்வது மீண்டும் அவரை சேர்த்துக் கொள்வதுன்றது சாத்தியமில்லை. மாறாக டிடிவி தினகரையும் சரி திரு ஓபிஎஸ் அவர்களையும் என்டிஏ கூட்டணியில் நீங்கள் அனுசரித்து வைத்துக் கொள்ளலாம், நாங்கள் அதுக்கேற்றவாறு தொகுதி பங்கீடில் தாராளமாக தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி உங்களுக்கு வழங்குகிறோம் என்று ஒரு அது போன்ற ஒரு ஆஃபரை அவர் பண்ணியிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு அங்கிருந்து. குறிப்பா இன்னொரு அதுல ஏற்கனவே நான் சொன்னது போல இப்போ அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை அவர் அமித்ஷா அவர்கள் அந்த அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு அவர் சொல்ல காரணமும் இந்த சுற்றுப்பயணம் நடந்த காலத்தில் பெருமளவில் பேசப்பட்ட பிரச்சனைகள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிணக்குகள், மீண்டும் கட்சியினுடைய ஒன்றிணைவு, கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி வைத்ததை நியாயப்படுத்துது, இது போன்ற பிரச்சனைகளை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது அவர் கையாண்ட யுக்திகளும் கூட மக்களிடத்தில் பெரிய அளவுக்கு சென்று சேரவில்லை, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அவர் குறிப்பிட்ட காரணம் அவர் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை, அதே போல பாஜகவினுடைய தமிழக பாஜகவிலிருந்து தலைவர்களிலிருந்து பெறப்பட்ட இன்புட்ஸ் அதன் அடிப்படையில் தான் திரு அமித்ஷா அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணம் குறித்து இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா சென்று சந்தித்த அதே காலகட்டத்தில் தான் சமயத்தில் தான் BL சந்தோஷ் அந்த கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர் தமிழ்நாடு வந்திருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லோரோடையும் ஒரு கலந்துரையாடல் நடந்தது சென்னையில். அப்ப அந்த கலந்துரையாடலின் போது வெளிப்படையாக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு அவர் தொடர்ந்து அடம் பிடித்து மித்த கட்சி தலைவர்கள் பிரிந்து சென்ற தலைவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது, இல்லது அவருடைய சுற்றுப்பயணம் குறித்து வெளிப்படையாக தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை BL சந்தோஷிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் மூலமாக பல்வேறு கருத்துக்கள் திரு அமித்ஷா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவும் சரி, ஒன்றிய அரசினுடைய உளவு பிரிவுகளும் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து
அதற்கான என்னென்ன ஸ்டேட்டஸ் என்பதை குறித்து அவருக்கு வந்து விரிவாக வந்து அறிக்கையில் தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆளும் திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலைதான் இருக்கிறது. இன்றைய நிலையில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் ஏறக்குறைய 100 தொகுதிகளுக்கு மேல் வந்து கவர் செய்து அந்த ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் கூட பெரிய தாக்கத்தை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்த முடியவில்லை அவரால். இந்த பிளவு என்பது இல்லை இந்த பிரிந்து சென்றவர்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சேர்க்காவிட்டால் குறைந்தபட்சம் திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் கூட விட முடியாது, ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் என்ற கருத்துக்களை எல்லாம் உளவுத்துறையும் சரி, இல்ல தமிழ்நாடு பாஜகவும் சரி, இரண்டு தரப்பிலிருந்தும் ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் எதிரொலியாகத்தான் நேற்று டெல்லி சென்ற திரு அமித்ஷா, மன்னிக்கிறோம், டெல்லி சென்ற திரு எடப்பாடி பழனிசாமியிடம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கட்சியில் மீண்டும் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதை வந்து ரொம்ப ஆழித்தமாக வந்து அவர் மறுத்ததன் காரணமாக நிச்சயமாக கூட்டணியில் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு கண்டிஷனை வந்து அவர்கிட்ட இம்போஸ் பண்ணியிருக்கார். அதற்காக அடுத்த கட்டமாக வருகிற அக்டோபர் மாதத்தில், அதாவது அடுத்த மாதத்தில் இது சம்பந்தமான மீண்டும் ஒரு கலந்துரையாடல் திரு அமித்ஷா அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியிற்கும் நடக்கக்கூடும் என்ற கருத்துக்களும் நமக்கு கிடைக்கப்பெறுது. அந்த சமயத்தில் இவர்களை வந்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதா, இல்ல ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி இணங்கி அவர் மனம் இறங்கி வந்து அவர்களை கட்சியை சேர்த்துக்கொள்ள ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கொள்வதற்கு வந்து தயாரா இருக்காரா என்பது குறித்து ஒரு தெளிவு பிறக்கும். ஆனால் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தளர்வோடு டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதற்கான விஷயத்தை அவர் வந்து கன்வே பண்ணிட்டு வந்திருக்காருங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். வரும் நாட்கள்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.